வீடுகளில் வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறையா. மெயினாக இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். பாத்ரூமில் சோப்பு டப்பா எத்தனை வேணுமோ அத்தனை சோப்பு டப்பா மட்டும் வைங்க. தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி லிக்விட், துணி லிக்விடு, ஷாம்பு பாட்டில், சீயக்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அன்னைக்கு அந்த வாரத்துக்கு தேவையானதை வச்சுருக்கீங்களா அதை மட்டும் வைங்க. காலி டப்பா, காலி பாக்கெட்டு எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுங்க. பாத்ரூமும் சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் போய் பாருங்கள். சுத்தப்படுத்திட்டு அந்த பாத்ரூமில் நின்று பாருங்கள். அழகாக இருக்கும், மனசுக்கு தெளிவாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல சுத்தமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அனாவசியமான பொருட்களை வச்சுருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கவர் வச்சுக்கோங்க பாத்ரூமில். வச்சுட்டு உங்கள் தலைமுடி விழுந்தாலும் சரி, சீயக்காய் பாக்கெட்டு, ஷாம்பு பாக்கெட்டு, தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி அதில் போட்டு கொண்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே மன மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.